வணக்கம் என் நாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. நம்ம வெளியூர் வர்றோம் அப்படின்னு சொன்னால், ஒரு டூர் போகிறோம், ஒரு விசேஷம் ஏதோக்கோ போகிறோம்னா வீட்டிலருந்தும் ஃபோன் வரும். இப்போ நான் இவ கூட இருக்கேன், என் வீட்டிலருந்து என் மனைவி கூப்பிடலாம், இல்லை எமர்ஜென்சியாக ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கலாம், நான் ஃபோனை எடுத்து பேசித்தான் ஆகணும். இது இயற்கை. அதுக்காக வந்துக்கிட்டு ஃபோனையே எடுக்கக்கூடாது, எந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மாத்திரம்தான் ஃபோனை எடுக்கணும், மற்ற நேரம்லாம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடு, டூ நாட் டிஸ்டர்பில் போடு, எதையுமே வெளியே சொல்லாத, நாம் அங்கே தங்கியிருக்கோம் அங்கே தங்கியிருக்கோன்னு சொல்லாத, இது திங்கிறோம் அது திங்கிறோன்னு சொல்லாதன்னா எதுக்கு வந்திருக்கோம்? ஒரு வீடியோ போடுறது, விழாக்கு போடுறது எதுக்காக? மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக செய்கிறதுக்காக தானே வந்திருக்கோம். வீட்டிலேருந்து ஃபோன் வரத்தான் செய்யும். வீட்டிலேருந்து ஃபோன் வராமல் வாழ்க்கை கிடையாது. ஒரு எமர்ஜென்சி, அவங்க என்ன சொன்னாங்க, ஃபோன் பண்ணி செங்கோட்டை வரைக்கும், குற்றாலம் வரைக்கும் வந்திருக்கீங்க, செங்கோட்டையில் போய் பையனுக்கு என்னாச்சு, அந்த பொண்ணு பார்க்க போனோம்லங்க, நீங்கள் அவளை கூட கூப்பிட்டு போவேனா, தனியாக கூட போங்க, எந்திரிச்சு போய் என்ன ஏதுன்னு சொல்லி உங்கள் அக்கா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு பொண்ணு விஷயமா பேசிட்டு வாங்க, அதை சொல்கிறதுக்கு தாங்க நான் ஃபோன் பண்ணேன். வேறு உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ நான் உங்களை கூப்பிடவே கிடையாது அப்படின்னு சொல்லி சுமி ஒரே வார்த்தை சொல்லிச்சு. இதில் என்ன தப்பு இருக்குது? நான் எந்திரிச்சு காலையில் 6 மணிக்கு கிளம்புனேன், எங்கள் அக்கா வீட்டுக்கு போனேன், ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இந்த மாதிரி அக்கா என்னக்கா பொண்ணு பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிங்களா, எப்போ வர, அடுத்த டூர் நான் கண்டிப்பாக சுமி நம்ம உங்களை கூப்பிட்டு வர வீட்டுக்காரம்மாவை என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சிக்கிட்ட நான் பேசிவிட்டு நான் காலையில் கிளம்பி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அக்காவும் அங்கே தான் இருக்குது, என் தங்கச்சியும் அங்கே தான் இருக்குது. தங்கச்சி வேற இருக்கா? எல்லாம் இருக்காங்க. எங்கள் சித்தப்பா பிள்ளைங்க. அப்புறம் எனக்கு என்ன வேணும்? சித்தப்பா பிள்ளைங்க இருக்கு, சரி, அது தங்கச்சி தான், உலகத்துக்கே தெரியும். அப்புறம் என்ன? அக்கா வீட்டுக்கு தான் போறேன்னு சொன்னா திடீர்னு தங்கச்சி. உனக்கு அது தேவையில்லாது. எனக்கு அக்கா இருக்குது, தங்கச்சி இருக்குது, மாமே இருக்கேன், மச்சா இருக்கேன், எல்லா பேரும் ஊரில் இருக்காங்க. அவங்கள போய் பார்க்கறது எனக்கு இவ்வளோ தூரம் வந்தது எதுக்கு? சம்சாரம் கூட அங்கே தான் இருக்குன்னு எனக்கும் தெரியும். எதுக்கு நான் குற்றாலத்தை செலக்ட் பண்ணி அடிக்கடி வர்றேன்னா, குற்றாலம் வர்றதோட குளிக்கிறோமா வர்றோமா போய் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், எனது மாப்பிள்ளைங்க, என் மச்சானுங்க, என்னுடைய தங்கச்சி, அக்கா எல்லாரையும் போய் சந்திச்சுட்டு வர்றதுக்கும், இதை சுற்றி இருக்கிற ஊர்களில் தான் என்னுடைய சொந்த பந்தங்கள் பூராமே இருக்காங்க. அப்போ அவங்கள பார்க்குறது தான் என்னுடைய வேலை. இங்கேயும் இருக்கேன் நான், என்ன இங்கே இல்லைன்னு சொல்லலையில, உன் கூடயும் வர்றேன், குளிக்க போகலாம், இந்த இப்போ கறி எடுத்து கொடுத்தோம், சமைச்சு தர்றேன் இருக்காங்க, எல்லா வேலையும் உனக்கும் பார்க்குறேன். அதுக்காக 24 மணி நேரமும் உனக்கே கொடி பிடிச்சிக்கிட்டு உனக்கே வெத்தலை வெட்டி தூக்கிக்கிட்டு தெரியணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. என் வேலையுமே நீ பார்க்க விடணும். என் மகனுடைய எதிர்காலம்னு ஒன்று இருக்குது. என் குடும்பத்திலேருந்து ஃபோன் பண்ணால் உனக்கே விஷம் மாதிரி இருக்குது. அவங்க ஃபோன் பண்ணுறது எதுக்காக? நேற்று எனக்கு கிட்டத்தட்ட 12 ஃபோன் அடிச்சிருக்கு சுமி. நான் ஒரு ஃபோனை கூட நான் எடுத்து அட்டன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்தேன், இந்த மாதிரி சிக்குபாய் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, பல தடவை கூப்பிட்டு பார்த்துட்டேன், ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நான் அப்புறம் அட்டன் பண்ணி தானே ஆகணும். அது கூட பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நான் என்ன கொத்தடிமையா? நான் எதுக்கு வந்திருக்கேன்? இந்த நேற்று கூட வாங்கினதுக்கு நைட்டே வா உட்காந்து குடிப்போம், 11 மணிக்கு மேலே குடிச்சிட்டு அந்த பனியில் போய் குளித்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? உன் பாடி தாங்கும், என் பாடி டெட் பாடி ஆகுமா ஆகாதா? ரெண்டாவது, இவளுக்கு அந்த நைட் நேரம் குடிச்சிட்டு போய் குளிக்க போனாலே அங்கே போய் ஏதாவது ஒரு வில்லங்கத்தை இழுத்துட்டு வந்துடுறான். போன தடவை அப்படி தான் ஐந்தருவிக்கு போகிற இடத்துல போய் அங்கே டோக்கன் போடுற இடத்துல இருந்து டோல்கேட்டில் அந்த ஒரு கட்டியிருப்பாங்கல்ல ஐந்தருவிக்கு முன்னால், அங்கே போய் இருந்துக்கிட்டு என்னை யாருன்னு தெரியுமா, நான் தான் ரவுடி பேபினா, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, டோக்கன் 50 ரூபா எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் போங்க, இல்லைன்னா ரிட்டர்ன் விடுங்கன்னு அங்கே போய் தரால் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சரக்கு போடலைன்னா ஒரு மாதிரி இருக்கா, சரக்கு போட்டால் அவளுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்க மிருகம் வெளியே வருது. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? முக்கியமாக ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஒன்று பார்க்கணும். இல்லையா, குளித்தோமா குடித்தோமா நிம்மதியாக வீட்டில் படுத்தோமா, நம்ம வீடு மாதிரி தான் இந்த இடமும் இந்த லாட்ஜும் இருந்தமாண்டு போகணும். அவையவே 1008 இதை சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் குற்றாலத்துக்கு அடிக்கடிக்கு போகிறது காரணமே நீங்கள் வேறு ஏதோ பண்ணுறீங்க, நீங்கள் வேறு ஏதோ தொழில் பண்ணுறீங்க. அவள் குற்றாலத்துக்கு போயிட்டு வந்தாலே நகை நட்டு வாங்கிடுறா, குற்றாலத்துக்கு போனாலே ஏதாவது ஒன்று நடக்குது, ஏதாவது மேலேருந்து குதிக்கிறது, இந்த மாதிரி ஒன்று நல்லது நடக்குது, இல்லைன்னா கெட்டது நடக்குது, ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்குது. ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, வர்ற இடத்துல 4 சொந்த பந்தங்களை பார்க்கணுங்கிறது தான் நான் வர்றேன். இதே இவ ஊருக்கு போகிறோம், இழுப்பூருக்கு, நான் போய் அங்கே போய் யாரையும் பார்க்க முடியுமா? இவ சொந்தக்காரங்க, அண்ணன், தம்பி, அப்புறம் அம்மாயி, அம்மா எல்லாத்தையும் போய் பார்க்குறா வர்றா. நான் ஏதாவது இவளை சொல்கிறேன்னா, இவ போயிட்டு வர்ற வரைக்கும் நான் ரூமில் அமைதியாக இருக்கேன்ல. அப்போ அதே மாதிரி தானே எல்லாருக்கும், எனக்கும் ஆசாபாசங்கள் இருக்குமா இருக்காதா? என் குடும்பத்தை பார்க்கணும், என்னுடைய சொந்த பந்தங்கள், என் ரத்த சொந்தத்தை பார்க்கணுங்கிற ஆசை இருக்காதா? யாரையும் பேசக்கூடாது,
யாருக்கிட்டையும் பழகக்கூடாது, யாருடைய பார்வையும் என் மேலே படக்கூடாது. என் வீட்டில் இருந்து என் மனைவி பேசினா கூட அவங்களுக்கும் அனுமதி இல்லை. ஏதோ ஒன்று அவங்க சரி நான் கேட்குறேன், அவள் தான் வந்து இந்த சுகையில் அது இதுன்னு சொல்லி ரூட்டு மாதிரி போயிட்டான், வேறு பாதையில் போயிட்டான். 24 மணி நேரமும் அவன் நினப்பிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஒரு சில நிமிடங்கள் என் ஞாபகம் வந்து சரி ஒரு விஷயம் ஏதோ அவளும் வந்து நினைக்கிறாள்ல, என் பிள்ளைக்கு வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். காலகாலத்தில் அவள் எதுக்காக அப்படி நினைக்கிறான்னு தெரியல. காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் அவள் ரூட்டு கிளியர் ஆயிரும். சரி நம்ம வந்து எங்கிட்ட போயிடுவோம். ஆனால் அவங்க பண்ணுறது நாடகங்கிறது நல்லா தெரியுது. என்னை முட்டாளாக்குறத நினச்சிக்கிட்டு அவளே முட்டாளாக்கிக்கிறான். நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, இந்த சுகையிலுங்கிறவனை கலட்டி விடாமல் உனக்கு என் மகனுக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு காலையில் கூட எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். எங்கள் அக்கா அவ்வளோ அழுகுது. ஏன்னா ஏன் தம்பி நீ தான் உன் வாழ்க்கையை கெடுத்து சீரழிஞ்சு போய் வப்பாட்டி கூத்தியான்னு சொல்லி போயிட்ட. உன் பொண்டாட்டியும் இதே மாதிரி சாக்கடைக்குள்ளே தான், அதுதான் விழுந்தது தானே, கவட்டைக்குள்ளே விழுந்தது தான், குணா கோகையை புலந்தது தான், என் மண்டையை விட்டது தான், எல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. எக்ஸ்ட்ராலாம் விட்டு போட வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாது. என் வீட்டு பிரச்சனை என்னோட, என் குடும்பத்தில் எங்கள் அக்கா வந்து எவ்வளோ கண்ணீர் விட்டு அழுகுதுங்கிறது எனக்கு தெரியும். அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் அக்கா விஷயத்த நான் பேசிக்கிறேன். கதவை அப்புறம் வெளியே போட்டு போகாமல் நீ தூங்கிக்கிட்டு இருக்க, உன்னை எழுப்புனா என்ன சொல்லுவ, வாழ்னு நாய் மாதிரி குழப்ப. அதுக்காக தான் வெளியே கூட்டிகிட்டு போனேன். பப்புவை கூட கூட்டு போகல, நான் மாத்திரம் தானே போனேன். உனக்கே ஒரு விசேஷம் ஒரு நல்லது கெட்டதுன்னா போய் சொந்த பந்தங்களை அப்பப்போ போய் அவங்க கண்ணில் பட்டாதான் நாளைக்கு நானும் ஒருத்தன் மதுரையில் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியும். ஒரு கல்யாணம் காட்சின்னு சொல்லி எனக்கு பத்திரிக்கை வைப்பாங்க. அக்காவை பார்த்த ஃபீலிங்ல தான் கட்டி பிடிச்ச அழுத ஃபீலிங்ல தான் மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்கியா? ஏன் உனக்கே இதே நீ உன் சொந்த பந்தத்தை பார்க்க போற, 4 பேரை பார்க்கும்போது நீ அழமாட்டியா? உனக்கு கண்ணீர் வராதா? ஃபீலிங் அப்படியே முட்டி வருதான்னு கேட்டேன். சத்தியமாக சொல்கிறேன்டா, என் தலைமையில் சத்தியமாக இப்போ வரைக்கும் இங்கே வந்து குளிக்க போகல, குடிக்கலடா, சுத்தபத்தமாக இருக்கும். ஏன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம். முதல்ல எனக்கு மைண்டே இல்லை, இங்கே வரவோ படுக்கவோ குடிக்கவோ எதுக்குமே எனக்கு எண்ணம் இல்லை, குளிக்க கூட எண்ணம் இல்லை. காலையில் கூட கூப்பிட்டா, இப்போ கூட பாருங்கள் என் தலைமையில் சத்தியமாக என் தாய் மேலே சத்தியமாக மூஞ்சியை மாத்திரம் கழுவிட்டு சேவிங் பண்ணிவிட்டு உங்கள் முன்னால் உட்காந்துருக்கேன். நான் குளிக்கவும் இல்லை போகவும் இல்லை, எனக்கு போகிறதுக்கே ஐடியா இல்லை. காலையில் போய் எங்கள் அக்காட்ட பேசிட்டு வந்ததுலேருந்து மைண்டு பூரா எனக்கு வேறு மாதிரி இருக்குது. ஏப்பா இப்படி நீ தான் இப்படி கெட்டு போயிட்ட, அப்பாட்டி வீடு குத்தியா வீடுனே கதியாக கிடக்கிற. பொண்டாட்டி கூட ஒரு தடவை வந்த, அடுத்தடுத்து வந்து உன் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தால் தானப்பா எங்களுக்கும் வந்து சொந்த பந்தம் விட்டு போகாமல் இருக்கும். உன் பிள்ளைக்கும் சரி ரைட்டு ஒரு வெளியிலேருந்து பார்க்குற பார்வைக்காவது குடும்பத்தோடு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இப்படியே தெரிஞ்சேன்னா என்னையா அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டாங்க. என் மச்சான்லாம் என்னை ஒரு அறையே அரைஞ்சிட்டார். இது வரைக்கும் என்னை கை நீட்டாதவர் எங்கள் அக்கா மாப்பிள்ளை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சுமியோடைய பேச்சுவார்த்தைகள் இந்த பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நிப்பாட சொல்லுங்கிறாங்க. அவங்களெல்லாம் யூடியூப்கே வரவிடாத, உன்னால் முடிஞ்சால் நீ காசை கொடு, இல்லையா பெத்த பிள்ளைங்க 2 பேர் இருக்கான் இல்லை சம்பாரிச்சு கொடுக்குறான் இல்லை அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வீட்டில் பேரனை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்லு. எதுக்கு தேவையில்லாமல் இந்த மீடியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு இந்த வலைதளம் எப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த அக்கா எங்கள் அக்கா வந்து பேடு கமெண்ட் எல்லாத்தையுமே பார்க்குது, படித்து ஏன் நான் ஸ்டேட்டஸ் போடுறத முதற்கொண்டு பார்க்குது. அப்படி ஒரு அக்கா இப்போ நீ இதை இவ்வளோ தூரம் பண்ணுறாளே இதெல்லாம் பார்க்காமையா இருக்கும்? பார்த்து என்னை அவ்வளோ தூரம் என்னை வந்து மன வருத்தப்படுது. நீ வந்து இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா உன் குடும்பம் நீயும் போயிட்டா, இப்படி ஒரு பக்கம் உன் பொண்டாட்டியும் போயிட்டா, உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் என்னங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளோ வலிக்கும். உங்கள் அப்பா வந்து நம்ம அப்பா எப்படி வாழ்ந்தார், இந்த ஊர்லேயே வந்து மான மரியாதை உள்ள ஒரே குடும்பம் எங்கள் குடும்பம் தான். போஸ்ட்மேனாக வந்து ஹெட் போஸ்ட் மாஸ்டர் அவர் எங்கள் அப்பா. அவர் அந்த ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்தவர். சரி ஏதோ அவர் ஹெட் போஸ்ட் மாஸ்டர் அந்த வேலையை வந்து விட்டுட்டு தான் மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வந்து தான் எங்கள் அம்மாவை பார்த்து காதல் திருமணம். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எவ்வளோ எதிர்ப்புகளுக்கு மேலே அவங்க கல்யாணம் பண்ணாங்க உனக்கு தெரியுமா? அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொன்னது கிடையாது. என் குடும்ப வாழ்க்கை வரலாறுலாம் கேட்டேன்னு இவன் இரத்த கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு என் குடும்பம் பல தியாகங்களை பண்ண குடும்பம். உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் அப்பா வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு சொத்தும் வேணாம் ஒரு சுகமும் வேணாம் உங்கள் இதே வேணான்னு சொல்லி விட்டுட்டு தனிமரமாக மதுரைக்கு வந்தவர். தனியாக நின்று ஜெயிச்சு காட்டினவர். அவருக்கு பாடலில் வந்து ஒரு இசைத்துறையில் ஆர்வம் இருந்ததுனால அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபஸ்ட்டு பெரிய பிள்ளை வலசங்கிற ஏரியாவில் வந்து
இது வச்சாங்க ஒரு பள்ளிவாசல் திருவிழா கந்தூரி மாதிரி. அதுக்கு வந்து தான் முத செங்கோட்டையில் வந்து காலடி எடுத்து வச்சார். மதுரையில் போய் பாடகனாக மாறி அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் அப்பா வந்து என் ஊர்லேயே காலடியை எடுத்து வச்சார். அதுக்கப்புறம் எங்கள் ஊரே திரண்டு எங்கள் அப்பா வரவேற்பு கொடுத்துச்சு. அந்த ஒரு குடும்பத்தில் வந்தவன். மான மரியாதைக்கு கட்டுப்பட்டது என் குடும்பம். நானும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ நான் தெரியாமல் போய் சாக்கடையில் விழுந்துட்டேன். என் குடும்பமும் அதே மாதிரி வந்து போகிறது நல்லது கிடையாது. என் குடும்பம் வந்து இப்போ சுமிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ், என் மகனுடைய திருமணம் அது முடிகிற வரைக்கும் நீ இந்த வலைதளத்துக்கே வராத. நீ காதல் பண்ணுறியோ இல்லை எந்த கருமத்தை பண்ணுறியோ அது எங்களுக்கு தேவை கிடையாது, என் குடும்பத்துக்கு தேவையில்லை. உனக்கு என் பிள்ளைக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமையணும்னா நீ திருந்தணும். இப்படியே நீ போய்கிட்டே இருந்தனா அவனுடைய வாழ்க்கையை தான் நீ கெடுக்கிற. என்னையை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். தம்பி நீ ஏதோ போயிட்ட, எங்கள் அக்கா கூட காலைல சொல்லுச்சு, ஏதோ ஒரு வழியில் போயிட்ட, உன்னுடைய இது வந்து என்ன சொல்கிறது முடிஞ்சு போச்சு உன் வாழ்க்கை. ஆனால் உன் பிள்ளைகளோட எதிர்காலம்னு ஒன்று இருக்குது. அந்த பிள்ளைகளுக்காக நீ வாழணும். அவளை வந்து திருத்தி வை. சுமிங்கிறவ போகிற பாதை சரியில்லை. இன்னமும் இப்படியே போய்கிட்டு இருந்தேன்னா இன்னும் 10 வருஷம் ஆனாலும் உன் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் நடக்காதுடா. கொஞ்சம் எழுதி வச்சுக்கடா, வேணாம்டா, அவளை திருந்த சொல்கிறா. இல்லைன்னா நானே கிளம்பி என்னையும் காரில் கூட்டு போ, நான் மதுரைக்கு வர்றேன். அவளை என்ன உண்டு இல்லைன்னு சொல்லி 2ல் 1 நான் பார்க்குறேன். எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு காதல் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுகையில் புச்சி லவ்யூன்னு சொல்லி இதெல்லாம் நாங்கள் பார்க்காம இருக்கோமா அப்படின்னா, இவ எப்படி தெரியுமா சுமிங்கிறவ பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருட்டுன்னு சொல்லி அவளுக்கு ஒரு நினப்பு. அதனால தான் நம்ம பண்ணுறது எதுவுமே, அதாவது 4 செவத்துக்குள்ளே பண்ணிவிட்டு அது வேறங்க. இப்போ நாங்கள் வர்றோம், எங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவள் ஒரு செலிப்ரிட்டி, நான் ஒரு செலிப்ரிட்டி. நாங்கள் வீடியோ போடுறது, விழாக்கு போடுறது, சமையல் வீடியோ, குளிக்கிற வீடியோ இதெல்லாம் போடுறது வந்து மக்கள் ரசிக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் வர்றோம். மற்றபடி எங்களுக்கு வந்து குற்றாலத்துக்கு வந்து குளிக்கணும், நாங்கள் குடிக்கணும், படுக்கணும், இந்த மாதிரி எண்ணம்லாம் எங்களுக்கு ஒரு துளி கூட கிடையாது. ஏதோ வர்றோம், வீடியோ போடுறதுக்காக வர்றோம். எங்கள் தொழில் இது. இதில் ஊடால வந்து எங்களுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன ஆசைகள், சிறகடிக்கிற ஆசைகள், இதை நாங்கள் நிறைவேற்றிக்கிட்டு போகிறோம். அவ்வளோதானே தவிர எங்களுக்கு 100% எனக்கோ சூர்யாவுக்கோ ஒரு இது கூட கிடையாது. இதே வீட்டில் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து வீடியோ போட்டு உங்களுக்கு வீடியோ போடவும் தயார் தான். என்ன சரி அந்த வீடு உங்களுக்கு போர் அடிக்குங்கிறதுக்காக தான் இடத்த சேஞ்ச் பண்ணுறோம். எங்களுக்கும் ஒரு மன உளைச்சல்லேருந்து ஒரு மருந்தாக இருக்குது. சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், எல்லாமே நீங்கள் உருட்டுன்னு நினைக்கிறீங்க. உண்மையிலே சொல்கிறேன், இவளை கூட்டிகிட்டு போய் மது போதை மறுவாழ்வு மையத்துக்கு நான் போக போகிறேன். இது உறுதி, உங்கள் மேலே சத்தியம். 2வது எனக்கும் வந்து சில விஷயங்கள், அதாவது கேரளாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு பேர் போனதே இதுதான். இந்த ஊர் தான், இந்த மண்ணு தான். ஏன்னா இங்கே செங்கோட்டையில் வாழ்ந்தவன் எங்கள் அக்கா தான் சொல்லியிருக்கு, நிறைய தம்பி உனக்கு இருமல், இந்த அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், அப்புறம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ உடம்புல எல்லாத்துக்குமே வந்து ஒரே மருந்து, அதை சாப்பிட்டனா போதும் எல்லாமே கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா சொல்லியிருக்கு. இப்போ கூட போய் அந்த டாக்டரோட அட்ரஸை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஃபோன் நம்பர் கொண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னால் மீடியாவில் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட்டில் வந்து எக்ஸ்பர்ட்டான ஆளுகள், ஆயுர்வேத சிகிச்சை பண்ணுறவங்க இங்கே நிறையா பேர் இருக்காங்க. இவளையும் கூட்டு போகணும். மது போதைக்கு அடிமையான ஒரு பெண்ணை, அதாவது ஒரு தவறான பாதையில் போன பெண்ணை கூட திருத்திடலாம். இப்போ நான் அப்படி தான் திருத்தி 6 வருஷமாக வச்சுருக்கேன். அப்படி இருக்கிறவன் இவகிட்ட இருக்கிற ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா, மதுவுக்கு அடிமையானது. அந்த மதுவோடைய வாசனையே இவ வந்து சோத்துல அடிமையானவன். நான் தான் நைட் லைவ் போட்டு இந்த பாருங்கடா என்ன பிராண்டுன்னு சொல்லுங்கடான்னு சொல்லி காமிச்சேன். இப்ப அந்த 2 பாட்டிலையும் கண்ணு முன்னால எடுத்துட்டு போய் மாடியில இருந்து கீழே போட்டு உடைச்சு தள்ளல என் பேரை மாத்திக்கிறியா? காசே வேணாம், கண்ணு முன்னால இப்ப நான் எடுத்துட்டு போய் நான் உடைச்சு போட்டுருவேன். இந்த பேச்செல்லாம் பேசாத என்கிட்ட. ஒரே வார்த்தை தான். அதுக்குதான் அந்த லைவே நான் கட் பண்ணேன். நேற்று ரொம்ப பேர் கேட்டீங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்றேன். நேற்று போட்ட லைவ் 10 மணி லைவ் ஏன் மாமா 1/2 மணி நேரத்திலே லைவை டக்குன்னு கட் பண்ணேன் அப்படின்னு கேட்டது காரணம், அந்த மது பாட்டில் வந்து உங்கள் முன்னால் நான் காட்டிட்டேன் வீடியோவில். அதுக்காக வந்து உட்காந்துக்கிட்டு என் தங்கச்சி பிள்ளைங்க இருக்காங்க, எத்தனையோ பேர் வந்து குடிக்காதவங்க இருக்காங்க, நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. இப்போ அதை பார்க்கும்போது இப்போ ஒருத்தன் திருந்தி வாழ்கிறேன். அவனுக்கு நான் வந்து இந்த ஆப் பாட்டில் வந்து நான் கண்ணு முன்னால் காட்டும்போது அவனோட ஆசைகளை வந்து நான் தூண்டுறேன். இது தப்பு. அதனால தான் அதை வந்து நான் அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணேன். மற்றபடி வேறு எந்த காரணமே கிடையாது. ஒருத்தன் நல்லவனும் வருவேன், கெட்டவனும் வருவேன், குடிகாரனும் இருப்பேன், எல்லாரும் இருப்பாங்க. என் தங்கச்சி பிள்ளையை என்னைய குடிகாரங்கிற ஒரு பட்டத்தை எனக்கு கொடுத்துடக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், 3 நாளாக நான் குடிக்க மாட்டேன், மது எனக்கு தேவையில்லைங்கிறதுக்காக தான் அவளுக்கு மாத்திரம் வாங்கி வச்சேன். இப்போ உங்கள் மேலே ஆணையாக சொல்கிறேன், அந்த 2 பாட்டிலையும் எடுத்து மாடியிலேருந்து கீழே தூக்கி போட்டு உடைச்சிடுறேன். இதோட சல்லி சல்லியாக அதை நொறுக்குறேன்.
அவங்க மேல எதுக்கு சத்தியம் பண்ற? ஓ மேல சத்தியம் பண்ணு. என் மேல எதுக்கு பண்ணணும்? இல்லனா உங்க அம்மா மேல பண்ணு, இல்லனா சாமி மேல பண்ணு. நான் குடிக்கவே போறது இல்லையே. சத்தியம் பண்ணு. உன்னைய குடிக்காம தடுக்கிறதா என்னோட வேலை. இந்த பேச்சு நீ பேசவே பேசாத. உனக்கு எனக்கு பந்தயம் வச்சுக்கிறோமா? இந்த 3 நாள் உன்னைய சரக்கு பாட்டில நான் தொட விட்டேன்னு வைவே, என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். சீரியஸாவே சொல்றேன். ஆதாரத்தோட போடுவேன். ஆதாரம் என்ன ஆதாரம் போடுவ நீ? என்ன ஆகுது என்ன நடக்குதுங்கறத போடுவேன். ஒரே வார்த்தை, கறி குழம்பு வச்சோமா, சாப்பிட்டோமா, கவுந்து படுத்தோமா, குளிச்சோமா, வந்தோமான்னு இருக்கணும். எனக்கு இந்த விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நான் முடிவு எடுக்கவா? என்ன முடிவு? இந்த 3 நாளைக்கு குளிக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். ஆமா. எச்சோலி கிடையாது. நான் பண்ணவா சத்தியம் பண்ணு. டேய் இவன் என்ன பிளாக்மெயில் பண்ற? எனக்கு இவ சொல்றா, எனக்கு குடிக்க கொடுத்தாத்தான் உங்ககிட்ட நான் படுப்பேன், இல்லைன்னா படுக்க மாட்டேங்குன்னு எனக்கு சவால் விடுறா. எனக்கு அப்படி தேவையே கிடையாது. என் வாழ்க்கையில எங்க பாருங்க, எல்லாமே பார்த்து முடிச்சு வந்தவன் நானு. நான் நினைச்சேன் அங்க பாரு, என்ன அவசரப்பட்டு? உன்னைய விட அழகான பெண்களை எல்லாம் நான் முந்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன் தான். வேணான்னு சொல்லி உன் வலையில விழுந்ததுனாலதான் இவ்வளவு சிக்கல். நீ என்ன என் பின்னால பல பெண்கள் சுத்தி இருக்காங்க. இப்பதான் வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னைய பழையபடி அந்த வாழ்க்கைக்கு கொண்டு போயிடாத. போனா என்ன பண்ணுவ? ஒரேதான் புடுங்கி தள்ளிடுவிய. எதுக்கு? அவன் வாழ்க்கை அவன் சுதந்திரமா வாழ்றதுக்கு எனக்கு உரிமை உண்டு. தாராளமா போ, நீ போய் வாழ்ந்துக்க. உன் புருஷன் பாலவனத்து கூட போய் வாழு. ஏன் அப்புறம் என்ன? ஏன் உனக்கு நீயே ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் அந்த சின்ன திரையில உள்ளவங்க மூத்திரம், ப்ரொடியூசர் மூத்திரத்தை நீ ஏன் குடிக்கிற? ஏன் அதையே சொல்ற? ஏன் நீ சொன்னதே இல்லையா? எனக்கு அப்படியே அரசியல்வாதிகள் பழக்கம் இருக்கு. உன் வாயால நீ தானடி சொன்ன. ஏய் இவ என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காடா, நீ இல்லாட்டினா உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு பல ப்ரொடியூசர்கள் காத்திருக்காங்க, பல ரியல் எஸ்டேட் அதிபர்கள் பின்னால நிக்கிறாங்க. எப்ப இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாத. நான்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்தவன். நான்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்தவன். நல்ல குடும்பத்துல பிறந்தவேனா விட்டுறணும். அதோட அப்பவே நீ புரிஞ்சுக்கணும், நான் நல்ல குடும்பம், நீ நார குடும்பம்னு. தயவு செய்து என்னை சீண்டாத. யாரு இங்க வரு? நான்லாம் அதை செஞ்சேன்னு வைவேன், நேரம் ஒரு கோடி சொன்னா இந்த ரூம்ல தங்கியிருக்க மாட்டேன். பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்கியிருப்பேன், இசைக்கி லாட்ஜில தங்கியிருப்பேன், சாரல் ரிசார்ட்ல தங்கியிருப்பேன். இந்த மாதிரி இங்கெல்லாம் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 10,000 ரூபா ரூம்ல நான் போய் உன்னை படுக்க போட்டிருப்பேன். உன்னையெல்லாம் திருத்தி வச்சதுக்கு பழைய பிஞ்ச செருப்பு இருக்கு பத்தியா, அதை எடுத்து என்னை நானே அடிச்சுக்கிறணும். எதுக்கு அடிக்கிற? உன்னைய சேர்த்து அடிப்பேன். நான் என் வாயை பாரு. இந்த பேச்சு மாத்திரம் என்கிட்ட பேசாதப்பா தயவு செய்து. ஒரு மனுஷனை ரொம்ப டென்ஷன் ஆக்கணும்னு வைவேன், நான் மனுஷன் மிருகமா மாறிடுவேன். என்னது ஏன்னா தேவையில்ல. இங்க வரு, இன்னைக்கு சோறே நான் சாப்பிடாம பட்னி கிடப்பேன். உனக்கு நான் குடிக்க மாத்திரம் இன்னைக்கு உன்னை அடிமையாக்க மாட்டேன். இன்னைக்கு காலையில இருந்து நைட் இப்போ வரைக்கும் ஒன்றும் சாப்பிடல. இப்போ வரைக்கும் நைட் வரைக்கும் நீ சாப்பிடாம இரு. கடவுள் மேல சத்தியமா உனக்கு நான் 10,000 ரூபாய் தர்றேன். சோத்து பண்டார பையன் போய் 3 கிலோ 4 கிலோன்னு சொல்லி வாங்கி கொடுத்து தின்னு போய் வித்து சமைக்க சொல்லிவிட்டு பேசுறத பாரு. வாய் சாப்பிடாது சம்பவம் பேசு. எங்க அம்மா மேல சத்தியமா 3 கிலோ 4 கிலோ நான் சமைக்க வாங்கி கொடுக்கவே இல்லை. வாங்கி கொடுத்த கரெக்டா சொல்லு. 1 கிலோ தான் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் 1/2 கிலோ மீன், அப்புறம் 1 கிலோ மத்தி, அவ்வளவுதான். மொத்தம் சேர்த்து 3 கிலோ வருது. 2.5 கிலோ வருது. 2.5 கிலோ. ஆமா, 2 பேருக்கு 2.5 கிலோ. டேய் நாளைக்கு சமைக்க மாட்டேன்ட்டாங்க. இன்னைக்கு வைக்கிற கறி குழம்பு இன்னைக்கு தின்னுட்டு குழம்பு திங்கிறதுக்கு 1/2 கிலோ போதும்ல. அப்ப நீ சைட் டிஷ்க்கு தானே 2.5 கிலோ வாங்குன. அப்புறம் எதுக்கு நல்லவே மாதிரி அவங்க நீ நடிக்கிற? சைட் டிஷ்க்கா வாங்குனே. அப்புறம் எதுக்கு? ஏய் சைட் டிஷ்க்கு சொல்லி தானே 1/2 கிலோ மட்டும் பொரிக்க வாங்குறானதுக்கு யாரை கிட்ட நீ 1.5 கிலோ மீன் வாங்குன? பப்புக்கு வாங்குனே. எது பப்பு மீன் திங்கிதா? பப்பு பப்பு நம்ம 2 பேருக்கு மீன், பப்புக்கு கறி. பப்பு 1 கிலோ கறி திங்கிது. அது 1/2 கிலோ திங்கும். அது 1/2 கிலோ திங்கிது. ஏதோ ஒண்ணு எனக்கு என் கூட வளர்ப்பு ஜீவனுக்கு நான் கொடுக்குறேன். உனக்கே வலிக்குது. எதுக்கு 2.5 கிலோ? மாடியில இருந்து தூக்கி போடுறானா? மண்ணாங்கட்டி போயில ரொம்ப பேசுறானா உன்னையவே மாடியில இருந்து தூக்கி போட்டுருவேன். இன்னொரு வாட்டி நான் போட விழுக மாட்டேன்டா. உன்னை அப்படியே காலை பிடிச்சு கவுத்து விட்டுருவேன். மரியாதையா இருக்கு. எதுக்கு? ஆமா நீ ரொம்ப பேசுறப்பா. நான் ஒரு வாட்டி விழுந்தல, நீ இன்னொரு வாட்டி விழு. நான் என்ன மாதிரி அப்பதானே அட்டி எப்படி பணமா குடிகார நாயே குடிச்சிட்டு போதையில போய் விழுந்ததுக்கு நான் பொறுப்பா? வாங்கி கொடுத்த நாயே நீ தானே நான் இங்க போய் குதின்னு சொன்ன. அதான் நான் குதிச்சேன். வாயை உடைச்சு விட்டுருவேன். நான் வாயை உடைச்சு விடுவேன்.
சொல்லுவேன். என்ன மையத்துக்கு வந்து நாயை பேர்லாம் அப்ப பேசுறேன்? நீ எதுக்கு என்ன நாயங்கற? ஏன்? நான் இழுச்சா சிரிக்கேன். என்னைய விட வயசுல சின்னவள நாயன்னு சொல்றது என்னைய ஒரு விட தப்பு கிடையாது. வயசுல பெரிய மரியாதை நான் பேசுறேன் ஒண்ணும் தப்பே இல்ல. ஏய் உன்னை எல்லாம் எப்படி வளர்த்தாங்க? உன்னை உன்னை எல்லாம் எப்படி எப்படி உங்க அம்மா பெத்தாங்க? பெத்துச்சு? அப்படித்தான். மத்த நீ எல்லாம் சோறு தானே திங்கிற? நீ ஏய், வாயை மூடுப்பா. வாய மூடு. ரொம்ப பேசாத. நீ ரொம்ப பேசுற.